நடிகை வச்சிருந்தாலும் வச்சிருப்பேன். ஐயா கன்றாவி, தம்பி அப்படிப்பட்ட புள்ளை இழப்பு. உங்களுக்கு எல்லாம் சொல்லாமையா கண்ணான காட்சியெல்லாம்? தம்பிக்கு பொண்ணு நம்ம ஜில்லாவிலே தான் இல்லப்பு. நீங்க போங்கய்யா, போய் உங்க வேலைய பாருங்க. நான் போறேன், நீ பேராண்டிக்கு பலகாரம் பண்ணி கொடு. காப்பி கொடுமா. தாரணயா. சும்மா எழுதி பார்த்தேன். ஏய், சிம்பிளா கேட்சிங்கா இருக்கு. குட். கதை ரெடி, டைட்டில் ரெடி, ப்ரொடியூசர் தான் இல்ல. சி போலாம் பாதரா. கதை நல்லா இருக்குல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? ட்ரை பண்ணு, கண்டிப்பா ப்ரொடியூசர் கிடைப்பாரு. உங்க பாரு ஒருத்தன் ஒரு டிக்கெட் வாங்கி 2 படம் பார்த்துட்டு இருக்கான். ஏய், என்ன ஒண்ணு இல்லையா? போட்டனா போட சொல்லு. டேய், நீ டைரக்ட் பண்ற படத்தை இதே தியேட்டர்ல ஜனங்களோட ஒருத்தியா நான் பார்க்கணும். அவங்க கைத்தட்டுறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். எனக்காக இதை மட்டும் செய், வேற எதுவும் வேண்டாம். கண்டிப்பா. சாமியை நல்லா கும்பிடுக்கன்னு, தொழில கவனமா பாரு. அதுக்கு மேல ஆண்டவன் எல்லாம் பாத்துக்குவான். சரிம்மா, நான் கிளம்புறேன். நான் போய் லெட்டர் போடுறேன். கொஞ்சம் இரு, போகலாம். எங்க இன்னும் காணா? என்னம்மா இந்த காலத்துல சகனபலம் பார்த்து அட, டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். பஸ் போயிருமா, சொன்னா கேளுமா. இரு ஆயா, போலாம். எங்க இன்னும் காணா? எங்க போய் தொலைஞ்சா இவன்? நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு. சரிம்மா. சாப்பிடாம கிடந்துடாத. சரி. ரோட்ல எல்லாம் ஓரமா பாத்து போ சாமி. சரிம்மா. நிலுங்க 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 இங்க நிலுங்க. என்னம்மா? தம்பி மெட்ராஸுக்கு போறான். ஒரு 500 ரூபா அந்த கொடுங்க. அடுத்த மாசம் வட்டியோட திருப்பி கொடுத்துறேன். மா, என்கிட்ட காசு இருக்குமா? நீ சும்மா இருப்பையா? நீங்க கொடுங்க. மெட்ராஸ்ல என்னடா பண்ற? சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. எது, இந்த டீ காபி குடுக்குற வேலையா? இல்லைங்க, டைரக்டர் உதவியா கூடவே. மாசம் என்ன சம்பளம் கொடுப்பாங்க? சொல்லு சொல்லு. ஒரு 2000 ரூபாய் பக்கம் வரும். கருமம் பிடிச்ச கழுத. இதை வாங்குறதுக்கா இங்க இருந்து மெட்ராஸுக்கு